ஷாமி அன்யாசியோ, வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹவன் சன்சகி. நான் எல்லாரும் வாங்க நம்ம ட்ரீம்குள்ள பெல்லாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா OT7 லவ் எஃப்எஃப் காதலோடு காத்திருக்கிறேன் பார்ட் 11 தான் பார்க்க போகிறோம். போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்கடா, அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி ஹெட்ஸ்அப்பே பண்ணிக்கோங்கடா, உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாமே பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் விருப்பம்டா. நான் உங்களை ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டி. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரீம்குள்ளே பல்லாம். இங்கே ஸ்டார்ட் பண்ணால் இங்கே ஓப்பன் பண்ணால் இப்போது ஆரம்பன் வயன் நீங்கள் 2 பேருமே இப்போ வந்து எமர்ஜென்சியில் தான் இருக்கீங்க. உங்களுக்கு எமர்ஜென்சியாக ட்ரீட்மெண்ட் தான் போயிட்டுருக்கு. உங்களுக்குமே ஹெட்லேருந்து பிளட் வருது. அதே அட் சேம் டைம் ஆரம்புக்குமே ரொம்ப அடிபட்டிருக்கும். அவருக்கு போன்ஸு இதெல்லாம் உடஞ்சிருக்கும். ஏன்னா அவர் வந்து உங்களை ஹக் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணிட்டாரு. எல்லா அடியும் அந்த கார் ரோல் ஆகக்குள்ளே எல்லா அடியும் ஆரம் வாங்கிக்கிட்டாரு. அவருக்கெல்லாம் மேஜர் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு லைட்டாக தலையில் தான் அடிபட்டு பிளட் வந்திருக்கும். மற்றபடி உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இங்கே ஆரம்புக்கு தான் உடம்பு ஃபுல்லாக எலும்புலாம் நொறுங்கி ஒரு மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கார். இங்கே ஆரமோட அப்பா அம்மா, அப்புறம் உங்களோட அப்பா அம்மா, அப்புறம் ஜிமின், ஜேஹோப், அப்புறம் ஷார்மி, அப்புறம் அவங்க ஷார்மியோட அப்பா அம்மா எல்லாருமே ஒரு மாதிரி ரொம்ப பதட்டமாக பயத்தோட ஹாஸ்பிட்டல் அந்த ரூமுக்கு வெளியில் எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. இங்கே ஹானா இருக்காங்க இல்லையா, ஹானா வந்து உள்ள ட்ரீட்மெண்ட் ஆரம்புக்கு வந்து ரொம்ப சீரியஸாக கிரிட்டிக்கலான ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ அந்த இடத்துல இப்போ ஹானா இருக்காங்க. ஹானாவும் அவங்க கூட இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே சீஃப் டாக்டர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாரையும் வர வச்சு ஆரம்புக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 hours கிட்ட ட்ரீட்மெண்ட் மட்டுமே போயிருக்கும். ஒரு 2 பேர் உள்ளே வருவாங்க, அடுத்த 2 பேர் வெளியே போவாங்க. ஆனால் என்ன எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இங்கே ஜெஸ்ஸிக்கும் சரி, இங்கே ஆரம்போட அம்மாவுக்கும் சரி, ஒரு மாதிரி மனசு உடஞ்சி ஆல்ரெடி அவங்க பேஷண்ட் மாதிரி தான் இருப்பாங்க. இந்த மாதிரி டைமில் அவங்க ரொம்ப அழுது சாப்பிடாம இருந்து தூங்காமல் இருந்து அழுதுகிட்டே இருந்தால் அவங்களுக்கு ஹெல்த் இன்னுமே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. 2 பேரும் அப்படியே மயக்கம் மட்டும் விழுற ஸ்டேஜில் தான் இருக்காங்க. இப்போது அவங்களுக்கும் ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இங்கே உங்களுக்கு வந்து ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து அந்த ஆக்சிடெண்ட் ஆன அதிர்ச்சி அதில் தான் நீங்கள் மயங்கியிருப்பீங்க. உங்களுக்கு தலையில் மட்டும் கட்டு போட்டிருக்காங்க, சூச்சர் போட்டு கட்டு போட்டிருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்களுக்கு விழ வேண்டிய அடி எல்லாத்தையுமே ஆரமே வாங்கிக்கிட்டாரு. இப்போது ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டுருக்கு. இங்கே ஜிமினுக்கு தான் ஒரு மாதிரி சரியான கோவம். ஒரு மாதிரி அவரோட ஐஸ்லாம் அப்படியே ரெட் ஆகுது. அவர் ஒரு மாதிரி ரொம்ப கோவத்தில் தான் அங்கே உட்காந்துருக்காரு. இங்கே ஜேகப் தான், ஜிமின் சின்னடா. இல்லை மாமா, அவனை விட மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும் அவன் தான் இதை பண்ணியிருப்பான். இல்லைன்னா எப்படி மாமா, நல்லா இருந்தவங்க இப்படி டெய்லியும் அந்த ரோட்டில் தான் போயிட்டு போகிறோம். அப்போல்லாம் நடக்காத ஆக்சிடெண்ட் இப்போ ஏன் நடக்கணும்? இது எல்லாமே இது பிளான் மாதிரி இருக்கு மாமா. ஆரம்புக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அவனை உயிரோட விட மாட்டேன் நான். பார், தம்பின்லாம் பார்க்க மாட்டேன், கொள்ளை பண்ண கூட தயங்க மாட்டேன், பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஆரம்ப பார்த்து திட்டுறாரு. நான் என்னடா பண்ணேன்? அவன் தான் பண்ணான்னு உனக்கு என்னடா கன்ஃபார்மாக தெரியுமா? உனக்கு அவன் தான் பண்ணான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். அவன் தான் இந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணியிருக்கான். ஆரம்புக்கு மட்டும் சித்தாத ஆகட்டும், வரட்டும். ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குல்ல, டாக்டர்ஸ் வெளியே வந்து சொல்லட்டும், அப்புறம் வச்சுக்கிற கச்சேரி அப்படின்ற மாதிரி. இங்கே ஜிமின் ஒரு மாதிரி கோமா உட்காந்துருக்காரு. ஆக்சுவலி ஆரம் நீங்கள் 2 பேருமே ஆக்சிடெண்ட் ஆகி அந்த ரோட்டில் அப்படியே விழுந்து கடந்திருப்பீங்க. இங்கே ஜிமின் வந்து ஃபோன் பண்ணி பார்த்துருப்பாரு. ஏன் ஃபோன் பிக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரும்போது தான் இங்கே கார் கவுந்து கிடக்கிறத பார்க்குறாங்க. அந்த ரூட் வழியாக தான் வருவாங்க. கார் கவுந்து கிடக்கிறத பார்த்ததுமே இது வந்து ஆரமோட கார் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாகி காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு போய் பார்த்தா அது நீங்களும் ஆரம்பம் தான். ஒரு மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகி ரத்த வெள்ளத்தில் கலக்குறீங்க. இங்கே
ஆரம் தான் மேலே உங்கள் மேலே இருந்திருப்பாரு. அவர் உங்களுக்கு எந்த அடியும் கிடையாது. ஆனால் ஆரம்க்கு தலையிலேருந்து ஹெவி ப்ளீட் போயிட்டு இருக்கு. இங்கே ஜிமின் அண்ட் ஜேக்கப் 2 பேருமே ஒரு மாதிரி பதட்டமாக ஆம்புலன்ஸ்க்கெலாம் கால் பண்ணி வர வச்சு அப்படி தான் உங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. இங்கே ஒரு வழியாக ஆரம்க்கு ட்ரீட்மெண்ட்டும் நடந்து முடிஞ்சிருச்சு. இங்கே டாக்டர்ஸ் தான் வெளியே வராங்க. இங்கே உங்கள் பேரண்ட்ஸ் அண்ட் அதாவது ஜெஸ்ஸி, உங்கள் அப்பா, அப்புறம் ஆரமோட அப்பா அம்மா, அப்புறம் உங்கள் அத்தை மாமா எல்லாருமே அப்படியே வந்து நிற்கிறாங்க. பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை சார். இப்போது கிரிட்டிக்கல் ஸ்டேஜை தாண்டிட்டாரு. உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனால் 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 என்ன டாக்டர், அவருக்கு கான்ஷியஸ் திரும்பமா என்னன்னு எங்களுக்கு தெரியல. எங்களால் அவரோட உயிரை மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சுது. டாக்டர் என்ன சொல்கிறீங்க? எங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்களே இப்படி சொன்னால் எப்படி டாக்டர்? மேம் எனக்கு புரியுது, நானும் நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவர் இருந்த கண்டிஷனில் அவர் உயிர் காப்பாற்றினது பெரிய விஷயம். அவர் உயிர் பொழிச்சதே கடவுள் புண்ணியம். கான்ஷியஸ் திரும்புறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அவருக்கு தலையில் நல்ல அடி, பிரெயினில் இன்ஜுரி ஆயிருக்கு. அந்த இன்ஜுரியிலேருந்து ப்ளீட் ஆகிட்டு இருந்திருக்கு. எங்களால் அவர் உயிரை மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சுது. அவருக்கு கான்ஷியஸ் திரும்புறது கொஞ்சம் கஷ்டம்தான். மேபி இயர்ஸ் ஆகலாம், மந்த்ஸ் ஆகலாம், டேஸ் ஆகலாம், வீக்ஸ் ஆகலாம். இல்லை அவர் நினைவுகள் திரும்பாமல் கூட போகலாம். எங்களால் எதுவும் உறுதியாக சொல்ல முடியாது. எங்களால் இப்போ முடிஞ்சது அவரோட உயிரை காப்பாற்றி கொடுத்துட்டோம். அவ்வளோதான் எங்களால் பண்ண முடிஞ்சது. எங்களை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே டாக்டர்ஸ் எல்லாம் போகிறாங்க. ஏன்னா அது ஆரமோட ஹாஸ்பிட்டல் தான். ஸோ எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆரமோட ஃபேமிலிஸை. ஸோ அதனால அவங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே தேஜுவும் வெளியே வரா. ஒரு மாதிரி ப்ரோக் ஆகி ஒரு மாதிரி இருக்கா. இங்கே தேஜு கிடையாது, ஹானாவை பார்த்ததுமே புரிஞ்சிருச்சு ஆரமோட கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆரமோட அம்மா, அப்புறம் உங்கள் அம்மா ஜெஸ்ஸி இருக்காங்க இல்லையா, அவங்க தலையில் அடிச்சுட்டு அப்படியே அழுக்கிறாங்க. இங்கே ஜேஹோப்பும் ஜிமினும் தான் வந்து காம் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஒரு பக்கம் அப்படியே நீங்களும் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ண உடனே ஸ்டாஃப் வந்து கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி ஒயின் பேஷண்ட் வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே இப்போ எல்லோரும் இப்போ உங்களை பார்க்க வராங்க. நீங்கள் எழுந்த வேகம் ஒரு மாதிரி கத்திட்டு அழுதுட்ருக்கீங்க. ஹரம்க்கு என்னாச்சு? ஹரம்க்கு ஒன்றும் இல்லைல்ல, அவர் நல்லா இருக்கார்ல? ஹரம் அண்ணா 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 ஆரம்பிங்க நல்லா இருக்காருல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி கத்துறீங்க. இங்கே ஜிமின் அண்ட் ஜேகப் உங்ககிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எல்லோரும் ஒரு மாதிரி தலையில் அடிச்சுட்டு உங்கள் அம்மாவும் உங்கள் அத்தாவும் அழுகுறாங்க. உங்களுக்கு அதை பார்த்ததுமே ஒரு மாதிரி இருக்குது. எதுக்கு அழுறீங்க? என்னாச்சும்மா? ஹரம்க்கு ஒன்றும் இல்லைல்ல, அவன் நல்லா இருக்கான்ல? அம்மா பயமா இருக்குமா, சொல்லுமா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இங்கே இல்லை ஒன்றும் இல்லை வையன், அவன் ஆக்சிடெண்ட்டில் அவனுக்கு தலையில் அடிபட்டிருந்தது, பிளட்டு நிறைய போயிடுச்சுன்னு டாக்டர் சொன்னாங்க. இப்போ மயக்கமாக இருக்கான், கொஞ்ச நேரத்தில் கண்ணு முழிச்சிருவான் வையன், பயப்படாது, அவன் நல்லா இருக்கான் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. அவர் போய் தான் சொல்கிறாரு. ஆனால் இங்கே உங்களுக்குன்னா ஒரு மாதிரி, நான் நிஜமாக சொல்லி ஹரம்க்கு ஒன்றும் இல்லைல்ல, ஹரம் நல்லா இருக்கான்ல, இங்கிட்டேருந்து எதாவது மறைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஜிமினோட கையை பிடிச்சிட்டு சொல்கிறீங்க. உங்கள் கண்ணை பார்த்து ஜிமினால் போய் சொல்லவே முடியல. அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப பெயினாக இருக்குது. அவர் கண்ணெல்லாம் கலங்குது. ஒரு மாதிரி டியர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, நான் போய் சொல்ல மாட்டேன் வையன், ஹரம்க்கு ஒன்றும் இல்லை, அவன் நல்லா இருக்கான், சீக்கிரமாக ஐஸ் ஓப்பன் பண்ணிடுவான், நீ பயப்படாத, நீ ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த ரூமை விட்டு வெளியே வராரு. ஒரு மாதிரி கோவமா. இங்கே ஜேகப் தான் ஜிமின் கோவமா வெளியே வரதை பார்த்துட்டு ஜிமின் பின்னாடியே வராரு. ஜிமின் எங்கடா போற? என்னை விட மாமா, எங்கேயும் போல, எதுவும் பண்ண மாட்டேன், என்னை விடு, நான் கொஞ்ச நேரம் தனியாக இருந்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஜிமின் பாரு ஜிமின், நீ இப்போ கோவப்பட்டீன்னா அது நல்லா இருக்காது, சரியாக வராது, நீ கொஞ்சம் பொறுமையாக இருடா. மாமா நான் எதுவும் பண்ண மாட்டேன், கையெடு
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜீவப்போட கையை எடுத்துட்டு நீரை ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போறாரு. அவருக்குன்னா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. காரை எடுத்துட்டு ரொம்ப ஃபாஸ்டா டிரைவ் பண்றாரு. அவரோட ஐஸ்லேருந்து டியோஸ் ஃபால் ஆகுது. ஜெமின் ஒரு மாதிரி அழுதுகிட்டே ரொம்ப சோகமா அதை விட ரொம்ப கோபமா அந்த காரை வந்து ரொம்ப ஃபாஸ்டா டிரைவ் பண்றாரு. சும்மாவே விட மாட்டேன்டா. எனக்கு நல்லா தெரியும் இதை பண்ணது நீ தான். மற்றவங்க வேணா அமைதியாக இருக்கலாம், என்னால் அப்படி இருக்க முடியாது. எனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும்டா. என் தங்கச்சியை கொல்ல, என் தங்கச்சி மேலே கை வச்சுட்டல, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நீரா காரை திருப்பிட்டு ஒரு இடத்துக்கு விடுறாரு. இங்கே பார்த்தா ஒரு செட் ஆஃப் கேங் வந்து உட்காந்து ரொம்ப சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பையன், பா எனக்கு தெரிஞ்சு அவன் என்னோட செத்துருப்பான், அவன் மட்டும் இல்லை அவளும் சீந்து செத்துருப்பா, போய் சாகட்டும். இத்தனை வருஷம் கழிச்சு உயிரோட திரும்ப வராளா அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான் அந்த பையன். இங்கே ஒரு அங்கிள் ஏஜில் இருக்கிற ஒரு பர்சன் தான், என்னடா சொல்கிற, நிச்சயமானுமே கொண்டுட்டியா என்ன? கொலைலாம் பண்ணலப்பா, ஜஸ்ட் ஆக்சிடெண்ட் தான் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு அவளும் அவனும் செத்துருப்பானுங்க. குடும்பத்தில் ஒரு விக்கெட்டு குறைஞ்சிது அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க சிரிச்சிட்ருக்காங்க. இங்கே ஜிமின் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. வந்து இங்கே பேசிகிட்டு இருந்தான் தெரியுமா, அந்த பையனோட பேக் சைட்லேயே ஓங்கி ஒரு கிக் கொடுக்குறாரு. ஜிமின் உதச்சதில்ல, அந்த பையன் ரோல் ஆகி அந்த அங்கிள் ஏஜில் இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அவரோட காலிலே வந்து விழுறாரு. என்ற நாயே, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் தங்கச்சி மேலே கையை வச்சிருப்பேன். இங்கே அந்த அங்கிள் ஏஜில் இருப்பார் இல்லையா, ஸோ அவர் தான், ஜிமின் கத்தாத, ஏன் கத்துற, உன் பையனை தானே அடித்தேன், உன்னைய உதச்சேன், கெப்பார், வயசுக்கு மட்டும்தான் மரியாதை, இதை தாண்டி ஏதாவது வில்லங்கமான வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, அப்பா பையன் 2 பேரையும் இருந்த இடம் தெரியாம அழிச்சிருவேன். எனக்கு தெரியும்டா, அந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணது நீ தானே, எனக்கு நல்லா தெரியும். எப்பார் ஷாம், எனக்கு அவ்வளோதான் மரியாதை. இவ்வளோ நாள் எனக்கு நடந்த ஆக்சிடெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தானோ, எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி இப்போ ஆரம் வந்த காரை ஆக்சிடெண்ட் பண்ணதுக்கு ரீசனும் என் தங்கச்சின்றதும் எனக்கு நல்லா தெரியும். ஆரம் என் வயனை காப்பாற்றிட்டான், வயனுக்கு எதுவும் இல்லை. ஆனால் ஆரம்க்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு நியூஸ் வரட்டும், சும்மா சொல்கிறேன்னு நினைக்காத ஷாம், அடுத்த நிமிஷமே உன் பணத்தை இந்த பூமியில் புதைச்சிருவேன். ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. யோ, கடவுள் நம்பிக்கை இருந்தால் வேண்டிக்க, ஆரம்க்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு, இல்லைன்னா வச்சுக்கேன் உன் புள்ள உன்கிட்ட இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டி விட்டுட்டு போகிறாரு ஜிமின். ஆக்சுவலி வந்து சாம் யாருன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆரமோட அதாவது இந்த ஒன்று விட்ட சித்தப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ சித்தப்பா பையன்தான். அதே மாதிரி தேஜுவும் வந்து அவங்களோட பொண்ணு தான். நான் சொல்லியிருந்தேன்ல வில்லன் கேங் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஷாம் தான் இந்த வேலையை பார்த்தது. அதேமாரி ஆரம்பை வந்து பேக் சைட்லேருந்து அடித்ததும், ராடால் அடித்ததும் வந்து ஷாம் தான். அதனால தான் ஆரம் வந்து மயங்கியிருப்பார். அதனால தான் ஆரம்க்கு வந்து பிரெயினில் பிளட் லீக்கேஜும் வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஜிமின் வந்து ஒரு கெஸ்ஸிங்கில் தான் கண்டுபிடிச்சி, அவருக்கு நல்லாவே தெரியும் இதை பண்ணது ஷாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி நிறைய அட்டம்ப்ட் வந்து ஜிமின் மேலே நடந்திருக்கும். அது எல்லாத்துக்குமே காரணம் ஷாமும் அவங்க அப்பாவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். பிகாஸ் வந்து அவங்க அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஜெஸ்ஸியை பிடிக்கவே பிடிக்காது. அது வந்து அவங்களுக்கு தங்கச்சி மாதிரி தான் வரணும். ஜெஸ்ஸியை வந்து பிடிக்கவே பிடிக்காது. இது வந்து ஜெஸ்ஸிக்கும் வந்து அவங்க குடும்பத்தில் வந்து சொத்து வந்து ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து அவங்க பங்குக்குன்னு சரிசமமாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. பொண்ணுக்கெலாம் எதுக்கு சொத்து, அதான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, நகை போட்டிங்க, வரதட்சணை கொடுத்துருக்கீங்கல்ல, அப்புறம் எதுக்கு சொத்துலாம் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி சண்டை போட்டிருப்பாரு. பட் ஆனால் ஆரமோட அப்பா தான் மூத்தவர் இல்லையா, இங்கே பார், அவள் வந்து நம்ம தங்கச்சி, அவளும் இந்த குடும்பத்தில் ஒருத்தி தான்,
கல்யாணம் பண்ணி வரதட்சணை கொடுத்ததெல்லாம் நம்மளோட விருப்பத்துக்கு கொடுத்தது தான். நம்மளாம் ஆசைப்பட்டு நம்ம தங்கச்சிக்கு செஞ்சது. இப்போ சொத்துங்கிறது அவளோட உரிமை. இதில் வந்து பங்கு கண்டிப்பாக அவளுக்கு கொடுக்கணும். அதுதான் வந்து ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கு வந்து ஷாமோட அப்பாவுக்கு வந்து அதில் பெருசாக விருப்பம் இருந்திருக்காரு. அவரோட பேர் வந்து ஜார்ஜ்னு வச்சுக்கலாம். ஏன்னா என்னால் ஒவ்வொரு வாட்டியும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியாது இல்லையா. ஜார்ஜ் அப்படின்னா ஹானா அண்ட் ஷாம் 2 பேரோட ஃபாதர் தான். ஸோ ஜார்ஜுக்கு வந்து அது சுத்தமாக பிடிச்சிருக்காது. ஸோ அதுலேருந்தே வந்து எப்படியாச்சும் வந்து ஜெஸ்ஸியோட ஃபேமிலியை வந்து அடியோடு அழிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோவம் இருக்கும் ஜார்ஜுக்கு. ஸோ அப்படி தான் இப்போ வந்து இந்த அட்டெம்ப்ட் நடத்துனது ஆரம் மேலே கிடையாது, ஒயன் மேலே தான். ஆரம் வந்து ஒயனை ப்ரொடெக்ட் பண்ணார் இல்லையா, அந்த கோவத்தில் தான் ஷாம் வந்து ஆரம் அடிச்சிருப்பாரு. அவர் என்ன நினச்சிட்டாரு, ஒயன் செத்துட்டா அப்படின்ற மாதிரி தான் ஷாம் நினச்சிருப்பாரு. பட் நீங்கள் வந்து அதிர்ச்சியில் மயங்கி தான் விழுந்திருப்பீங்க, செத்துருக்க மாட்டீங்க. இப்போது ஹெவியாக உயிருக்கு போராடுறது வந்து ஆரம் தான் அப்படின்றபோது இங்கே வந்து நீங்கள் பொழைச்சிட்டிங்கும்போது இங்கே ஷாமுக்கும் ஜார்ஜுக்கும் சரியான ஷாக்கு. ஜார்ஜ் என்னென்னு ஷாமை பார்த்து முறைக்கிறாரு. ஏண்டா ஒரு வேலையை கூட உனக்கு ஒழுங்காக பண்ண தெரியாதா, தேவையில்லாமல் இவெல்லாம் வந்து என்னை மிரட்டிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஷாமை வந்து திட்டுறாரு ஜார்ஜு. இங்கே இப்படியே போயிட்டுருக்க இந்த இங்கே ஜிமினுக்கு வந்து ஒரு மாதிரி கோவம் அடங்கவே இல்லை. அவனை ஒரே உதையோட விட்டுருக்கக்கூடாது, கொன்றுக்கணும். அந்த அளவுக்கு ஜிமினுக்கு கோவம் வருது ஷாம் மேலே. இப்போ நீரா வந்து போலீஸ் ஸ்டேஷன் தான் போகிறாரு. போயிட்டு வந்து இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டை வந்து ஃபைல் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு கீழே இருக்கிற ஒரு ஆஃபீஸர்கிட்ட வந்து அந்த பொறுப்பை கொடுக்குறாரு. அவர் வந்து ரொம்பவே வந்து சின்சியரான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான். ஸோ அவர்கிட்ட கொடுத்ததுமே வந்து இவருக்கு நல்லாவே தெரியும். பட் ஆனால் எவிடன்ஸ் இல்லை இல்லையா, சும்மா வந்து யாரையும் வந்து கார்னர் பண்ணிட முடியாது. எவிடன்ஸ் வேணும் இல்லையா, கோர்ட்டுக்கு எவிடன்ஸ் தானே முக்கியம். ஸோ அதனால் ப்ராப்பர் எவிடன்ஸோடு இதை வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் வந்து கண்டுபிடிக்க முடியுமோ அந்த கேஸை கண்டுபிடிங்க. இது பக்கா ஆக்சிடெண்ட் தான், எனக்கு ஒருத்தர் மேலே டவுட் இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே ஃபேமிலி சைடில் வந்து ஜிமின் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாரு. ஸோ அவரே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் அவருக்கு கீழே இருக்கிற ஒரு ஆஃபீஸர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருப்பாரு. ஸோ அவரும் வந்து அந்த கேஸை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து கேஸ் கொடுத்துட்டு இப்போ நீரா ஜிமின் வந்து ஹாஸ்பிட்டல் தான் வராரு. பட் நீங்கள் வந்து இல்லை நான் ஆரம்ப பார்க்கணும், எனக்கு அவனை பார்க்கணும், நான் ஒரே ஒரு வாட்டி மட்டும் பார்த்துக்கிறேன், நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அழுது அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க, சாப்பிட மாட்டேங்கிறீங்க. இங்கே உங்கள் அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அவங்களே ஆல்ரெடி ப்ரோக்கில் தான் இருக்காங்க, நீங்கள் இன்னும் வந்து படுத்துறீங்க. இந்த டைம் வந்து ஜிமின் வராரு. மா என்னம்மா எதுக்குமா அவளை கத்த விட்டுற அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டுறாரு ஜிமின். இங்கே நீங்கள் தான் ஜிமின் வந்ததும் அண்ணா அண்ணா நான் ஒரே ஒரு வாட்டி யாருமே பார்த்துக்கிறேண்ணா, எனக்கு பயமாக இருக்குண்ணா, அவனுக்கு ஒன்றும் இல்லைல்ல, ஏன் அப்போ என்னை பார்க்க விட மாட்டேங்கிறீங்க, நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், தூரமாக நின்று பார்த்துக்கிறேன், அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் அவனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஒரு வாட்டி பார்த்துக்கிறேண்ணா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி அழுது கெஞ்சுறீங்க ஜிமின்கிட்ட. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இங்கே அவர் உங்கள் டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு ஏமா அலற, ஆரம்புக்கு ஒன்றும் இல்லை, அவன் நல்லா தான் இருக்கான், இப்போ என்ன உனக்கு ஆரம்ப பார்க்கணும் அவ்வளோதானே, சரி சாப்பிடு, சாப்பிட்டுட்டு மாத்திரை போடு, நம்ம போய் ஆரம்ப பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. போய் சொல்லாத, நிஜமா சத்தியமாக உன்னை ஆரம்பிக்கு கூட்டிகிட்டு போவேன், நீ சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ ஜிமின் தான் உங்களுக்கு ஃபீட் பண்ணுறாரு. உங்கள் ஜிமினுக்குனா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இந்த விஷயம் எதுவுமே வந்து இங்கே வந்து இந்தியாவில் இருக்கிற உங்கள் ஃபேமிலிக்கே தெரியாது, சுகாவுக்கு யாருக்குமே தெரியாது. எல்லோரும் அப்படியே அந்த டே வந்து ஸ்கிப் ஆகிருக்கும். நீங்கள் டேப்லெட் போட்டதும் அது வந்து ஒரு தூக்க மாத்திரை மாதிரி இருக்கும். ஸோ அதை போட்டதுமே அப்படியே உங்களுக்கு தூக்கம் வந்திருக்கும், அப்படியே தூங்கியிருப்பீங்க. இங்கே ஜிமினுக்குலாம் ரொம்ப கஷ்டம். அதுக்கு மேலே உங்கள் ஃபேமிலி ஜேகோப் எல்லாருமே ஒரு மாதிரி உடஞ்சி தான் உட்காந்துருக்காங்க. எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இப்போ வந்து தேஜு தான் வந்து ஜேகோப்க்கு வந்து மெசேஜ் பண்ணுறாரு. என்ன சார் ரொம்ப பிஸி ஆகிட்டீங்க போல், என்ன கண்டுக்கெல்லாம் ஒரு மெசேஜ் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க, கால் பண்ண கூட எடுக்க மாட்டேங்கிறீங்க சார், அவ்வளோ பிஸியா அப்படின்ற மாதிரி சொல்லி மெசேஜ் போட்டிருப்பா. ஆனால் இங்கே ஜேகோப் வந்து பார்த்துருக்க மாட்டார். இப்போது கால் வந்திருக்கும் தேஜுக்கிட்டேருந்து. பார்த்தா அவருக்கு கண்ணெல்லாம் கலங்குது. இப்போ தேஜுக்கிட்ட அவர் என்னன்னு சொல்லுவார். அவர் வந்து ஒரு மாதிரி அட்டன் பண்ணி காதில் வைக்கிறாரு. ஹலோ, என்ன சார் ரொம்ப பிஸியாக இருக்கீங்களோ, முன்ன மாதிரி சரியாக பேசக்கூட மாட்டேங்கிறீங்க, எப்பவும்
நான் மெசேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுவீங்க. இப்போ என்ன மெசேஜை பார்க்க கூட மாட்டேங்கிறீங்க? என்ன சாருக்கு அவ்வளோ போர் அடிச்சிட்டேனா அப்படின்ற மாதிரி தேஜு சொன்னதுமே ஜெகோப் அழுகிறாரு. ஜெகோப் ஜெகோப் அழுகிறியா என்ன? என்னாச்சு? ஏ ஜெகோப் அப்படின்ற மாதிரி தேஜு கேட்டதுமே ஜேகப் வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. இந்த மாதிரி நடந்துருச்சு, ஆரம்க்கு வந்து கான்ஷியஸ் திரும்பலாம், திரும்பாமல் கூட போகலாம், இப்போதைக்கு உயிருக்கு ஆபத்தில்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆரமோட கண்டிஷனை சொல்கிறாரு. இது கேட்டதுமே தேஜுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. பையனுக்கு என்னாச்சு? பையன் நல்லா இருக்கால? இல்லை, பையனுக்கு ஒன்றும் இல்லை, பையன் நல்லா இருக்கா. ஆனால் ஆரம் தான் இந்த விஷயம் எனக்கு தெரியாது, அவகிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, தெரிஞ்சு எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியல, ஒரு மாதிரி பயமாக இருக்குது தேஜு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுகிறாரு. தேஜு தான் வந்து சரி ஓகே ஒன்றும் நடக்காது, பயப்படாத பயப்படாத ஜெகோ, நீ வேணா வயனை வந்து ஆரம் கிட்ட பேச சொல்லு, மேபி ஆரம் வயனோட வாய்ஸ் கேட்டு ஐஸ் ஓப்பன் பண்ண வாய்ப்பு இருக்குது, நீ அவளை பார்க்க விடுங்க, அவள்கிட்டேருந்து இப்படி மறைச்சி வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இவளும் சொல்கிறா. சரி ஓகே நாங்கள் பார்த்துக்குறோம், இங்கே எல்லாருமே ஒரு மாதிரி சாப்பிடாம தூங்காமல் இருக்காங்கம்மா, நான் அப்புறம் கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஜேகப் சொன்னதுமே தேஜவும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. சரிப்பா நீ அதே நினச்சி ஃபீல் பண்ணாத, எதுவும் ஆகாது, சரியாயிடும் விடு அப்படின்ற மாதிரி அவங்களும் ஆறுதலாக 4 வார்த்தை பேசிட்டு அவங்களுமே ஃபோன் கட் பண்ணுறாங்க. இந்த விஷயம் வந்து அப்படியே வந்து ஷைலு கிட்ட வந்து சொல்லாமா வேணாமான்னு தெரியல. பட் ஆனால் நீ யார்கிட்டையும் சொல்லாதடி அப்படின்ற மாதிரி சொல்லி ஷைலு கிட்ட மட்டும் சொல்கிறாங்க. இப்போ வந்து சுகா யாருக்குமே எதுவுமே தெரியாது. எங்கள் வீட்டுக்கு வந்து அப்படியே ஒரு 2 days 3 days ஆகுது. பட் உங்ககிட்டேருந்து எந்த மெசேஜ் கால்ஸ் எதுவுமே இல்லை. அது ஒரு மாதிரி உங்கள் ஃபேமிலிக்கே மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து உங்களோட சிரிப்பு சத்தம், கொலுசு சத்தம்னு சொல்லிட்டு உங்களோட வாய்ஸ் அந்த வீட்டில் நிறைய இடத்துல எக்கோ அடிச்சிருக்கும். ஐ மீன் நீங்கள் பேசுகிற மாதிரி, உங்கள் அம்மாவை கூப்பிடுற மாதிரி, உங்கள் அம்மாக்கிட்ட சண்டை போடுற மாதிரி, அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கிட்டையும் பேசுகிற மாதிரி அந்த விஷுவல்லாம் அவங்க எல்லாரோட மைண்டுக்கும் வந்து போகுது, கண்ணுக்கும் தெரியுது. எல்லாருமே உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. உங்களை அங்கே விட்டுட்டு வந்தது எல்லாருக்குமே ஒரு மாதிரி எதையோ அவங்க ஒரு அவங்க ஹார்ட் கனெக்டடான ஒரு விஷயத்த வந்து அவங்க விட்டுட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது சுகாவே வந்து கேட்குறாரு, என்னத்தா ஒயின் கால் பண்ணாளா அப்படின்ற மாதிரி. இல்லைடா அவள் அங்கே ஏர்போர்ட்டில் பார்த்ததுலேருந்து சரி அதுக்கப்புறம் மெசேஜ் கால் எதுவும் பண்ணலை அவள் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. யார் தேவி சொல்கிறாங்க. இங்கே சுகா வந்து என்ன உங்களுக்கு கூட ஒரு கால் பண்ணி பேசலையா மேடம், என்ன அவ்வளோ பிஸி ஆகிட்டாங்களா என்ன, இரு நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சுகா கால் பண்ணுறாரு. கால் பண்ணால் ஜிமின் தான் அட்டன் பண்ணுறாரு. ஹலோ ஹலோ வயன், இல்லை ப்ரோ நான் ஜிமின் பேசுகிறேன். ஓ நீங்களா ப்ரோ, என்னாச்சு ஃபோன் கூட பண்ணி பேச மாட்டேங்கிறா, அத்தை இங்கே எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க, மேடம் என்ன அவ்வளோ பிஸியா அப்படின்ற மாதிரி சுகா கேட்டதுமே இங்கே ஜிமினுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஒரு நிமிஷம் ப்ரோ, நீங்கள் யாராவது கூட இருந்தாங்கன்னா கொஞ்சம் தனியாக வாங்கல, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொன்னதும், என்ன விஷயம், பையனுக்கு எதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி பதட்டமாக கேட்குறாரு. பயப்படாதீங்க, பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறேன் ப்ரோ, நீங்கள் கொஞ்சம் தனியாக வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே உங்களே பார்த்தா நீங்கள் வந்து ஆரம்கிட்ட தான் இப்போ உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, நீங்கள் ஒரு மாதிரி பேய் எறிஞ்ச மாதிரி உட்காந்துருக்கீங்க ஒரு ஸ்டோன் மாதிரி ஆரம் பக்கத்தில். ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா அந்த டே அப்படியே போயிருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் இல்லை நான் சாப்பிட மாட்டேன், ஃபஸ்ட் என் கண்ணு முன்னாடி காமிங்க, அவனை பார்த்தா தான் நான் அவனுக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சால் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அடம் பிடிச்சிருப்பீங்க. வேறு வழியே இல்லாமல் ஆரம்கிட்ட வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. நீங்கள் ஆரம்பை பார்த்துட்டு அப்படியே அழுகிறீங்க. அவர் ஒரு மாதிரி சோலே இல்லாத மாதிரி படுத்திருக்காரு, வெண்டிலேட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஆரம்போட கண்டிஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது தெரிஞ்சதுமே நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆயிருப்பீங்க. இப்போல்லாம் நீங்கள் தான் ஆரம்பை பார்த்துக்கிறீங்க, ஃபுல்லாக அவரை தொடச்சி விடுறது, அவருக்கு வந்து எல்லாமே
எல்லாமே பண்ணுறது, கூட உட்காந்துருக்கிறது, அவரை கவனிச்சுக்கிறதுன்னு சொல்லி பக்கத்திலே தான் உட்காந்துருக்கீங்க. இங்கே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்களும் உங்களை வந்து அதெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் பண்ணாதன்னு எதுவுமே சொல்லலை. உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் என்னவோ அதுவே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இங்கே நீங்கள் அதுலேருந்தே யார்கிட்டயும் பேசுறதில்ல, சிரிக்கிறதில்ல, சரியாக சாப்பிட்றது கூட கிடையாது. ஒரு மாதிரி ஒரு ரோபோட் மாதிரி ஆயிட்டீங்க. இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து ஜிமின் வந்து சுகாகிட்ட சொல்கிறாரு. சுகாவுக்குன்னா என்ன சொல்கிறதுனே தெரில. அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப மனசு உடஞ்சி அழுகவே அழுதுகிட்டே இருந்திருப்பாரு. சுகா ப்ளீஸ், எனக்கு உங்கள் நிலைமை புரியுது, பட் எங்களால் என்ன பண்ண முடியும்னு தெரியல. இங்கே சுகா தான் அவர் ஒரு மாதிரி எல்லா தப்புக்கும் நான் தான் காரணங்கிற மாதிரி ப்ளேம் பண்ணுறாரு. பிகாஸ் ஸ்டார்டிங் வந்து கூட வந்து சண்டை போட்டிருப்பாரு இல்லையா சுகா, நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, என்னால் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் மேலே பழியை தூக்கி போட்டுக்கிறாரு. இங்கே ஜிமின் தான் சுகாவை வந்து காம் டவுன் பண்ணுறாரு. சில உங்கள் தப்பு எதுவுமே இல்லை, எல்லாமே விதி, விடுங்க, ஆரம்க்கு ஒன்றும் ஆகாது, அவன் எப்படி எழுந்து வந்துடுவான், நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் நீங்கள் சொல்லுங்கள், எல்லாருக்கும் பொறுமையாக எடுத்து சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் அம்மாவுக்குலாம் தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதாவது தேவியை, அதாவது உங்கள் இந்தியன் மாமா தான் சொல்கிறாரு ஜிமின், நீங்கள் தான் கொஞ்சம் பக்குவமாக எடுத்து சொல்லணும். இப்போதைக்கு யாரும் இங்கே வர வேணாம், ஏன்னா வயன் உங்களை பார்த்தா ரொம்ப உடஞ்சிருவா. அதுவும் இல்லாமல் வயன் இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தீங்கன்னா நீங்களுமே ரொம்ப உடஞ்சிருவீங்க. நான் சொல்கிறேன் சுகா, அப்போ எல்லோரும் வாங்க, இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியாக இருங்க, முடிஞ்ச அளவுக்கு தைரியமாக இருங்க, ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணியிருப்பார். இந்த விஷயத்த வந்து உங்கள் வீட்டில் எப்படி சொல்கிறது, உங்கள் அம்மா அப்பா கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவங்களுக்குலாம் உங்களை நினச்சி தான் கவலையாக இருக்குது. எங்கள் இப்படியே சுகாவும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு இப்போது உங்கள் அம்மா கிட்ட தான் வராரு. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி ஆரம்க்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஒயினுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கா, பட் ஆரம் வந்து கான்ஷியஸ் இல்லை, மேபி வரலாம், வராமல் கூட போகலான்னு சொல்கிறாங்க, ரொம்ப கிரிட்டிக்கலான டைமில் தான் நிலமையில தான் இருக்கார் ஆரம் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே சொன்ன மாதிரியே அவங்க அம்மாவுக்கு என்ன ஒரு மாதிரி ஆயிருக்கும். ஏன்னா ஆரம் வந்து எல்லார்கிட்டேயும் வந்து ரொம்ப பாசமாக தான் நடந்திருப்பார், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். சுகா ஒரு ஆள் தான் ஆரம்ப ஹேட் பண்ணுது. இப்போ எல்லாருக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. உங்கள் ஊரில் இந்த கோயிலெலாம் இருக்கு இல்லையா, ஸோ ஆரம்காக வந்து பிரார்த்தனை அந்த அது என்னது பூஜைலாம் பண்ணுறாங்க, அவர் பொழைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நீங்களும் வந்து ஆரம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க, அவர் ரொம்ப அவர் கூட பேசிகிட்டே இருக்கீங்க, அழுகுறீங்க, ஆரம் கையை பிடிச்சிலாம் அழுகுறீங்க. ப்ளீஸ் என்னை ஏமாத்திராத ஆரம், முன்னை தான் நம்பியிருக்கேன், என்கிட்ட வந்துடுறேன் ப்ளீஸ், தப்பு தான், நான் உன்னை புரிஞ்சுக்காமல் இருந்தது தப்பு தான், இனிமே அப்படி பண்ண மாட்டேன், அதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா எனக்கு, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, என்னால் தானே உனக்கு இந்த நிலைமை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுகுறீங்க. இங்கே நீங்கள் அழும்போதெல்லாம் ஆரமோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் வரும், அவரோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் வரும், நீங்கள் நிறைய வாட்டி நோட் பண்ணியிருக்கீங்க. இன்னும் அழுகுவீங்க, அதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் அழுக வரும், நீங்கள் இன்னும் ஆரமோட ஹேண்ட்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அப்படி அழுகுவீங்க. ஸோ இப்படி தான் ஒரு 1 மந்த்து ஸ்கிப் ஆகுது. ஓகேடா, இந்த பார்ட் நான் இங்கேயே எண்ட் பண்ணிக்கிறேன், இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ தான் ஹாப்பி சீன் கொண்டு வந்தேன், அதுக்குள்ளே சேட் சீனா அப்படின்ற மாதிரி தானே யோசிக்கிறீங்க. இல்லை, இது சீக்கிரம் முடிஞ்சிடும், முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து குயிக்காக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன்டா. ஓகேடா, நான் உங்கள் எல்லோரையும் நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க, கீப் ஆன் ஸ்மைலிங். பாய் ஆமீஸ், அன்யோ.